புனித மக்கா மணல் பரப்புகளால சூழப்பட்டிருந்த நகரம். அந்த காலத்துல அங்க வாழ்ந்த மக்களோட உள்ளங்கள் அந்த மணல் பரப்புகளை விடவும் வறண்டு போயிருந்தது. இது நம்மளோட உயிரிலும் மேலான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட சீரா. ஜாஹிலியாவுடைய காலம், அறியாமையுடைய காலம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்ட அந்த காலத்துல சிலை வணக்கம், சூதாட்டம், விபச்சாரம், மதுமயக்கம் அப்படின்னு சொல்லி இன்னொரு அட்டூழியங்கள் அந்த சமூகம் மூழ்கி இருந்தப்போ பெண் குழந்தைங்க பிறந்தா அந்த குழந்தைய அவமானமா கருதப்பட்டு உயிரோட மண்ணுல புதைக்கிற கொடூரமான விஷயங்கள் அதிகமா நடக்குது. இப்படி இருள இருந்த மக்காவை வெளிச்சமூட்ட பிறந்தவர் தான் நம்மளோட இறுதி தூதரான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நபிகள் நாயகம் தாயோட கருவறையில இருக்கும் போதே தந்தை அப்துல்லா வஃபாத் ஆகுறாரு. அதை தொடர்ந்து தாயார் ஆமினாவும் நபிகளாரோட 6வது வயசுல வஃபாத் ஆகுறாங்க. தாய் தந்தையை இழந்திருந்தாலும் பாட்டனாரான அப்துல் முத்தலிஃபாவோட அரவணைப்புல இருக்கும் போது அவரும் வஃபாத் ஆகுறாரு. நபிகளாரோட இளம் வயதில் அவர் கண்ட முதல் உணர்வு பிரிவு தான். அதை தொடர்ந்து தன்னோட பெரிய தந்தையான அபூதாலிப் அவர்களுடைய வளர்ப்புல வளர ஆரம்பித்த நபிகள் நாயகம் ஆடு மேய்க்கிறது, வியாபாரம் பண்றதுன்னு நேர்மையாவும் உண்மையாவும் தொழில் பண்றது மட்டுமே இல்லாம அவரோட வாழ்க்கையிலையும் உண்மையாவும் நேர்மையாவும் இருந்ததுனால அஸ்ஸாதிக் அல் அமீன் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. தன்னோட 25ஆம் வயசுல கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் செஞ்சு ஒரு எளிமையான வாழ்க்கையில இருந்தப்போ பக்கத்து மக்களோட அட்டூழியங்களும் சிலை வணக்கங்களையும் தாங்க முடியாம மனதை ஒருநிலைப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஹிரா அப்படிங்கிற குகையில இருந்த போதான் வஹி அப்படிங்கிற அற்புதம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஊடாக அல்லாஹ் இக்ரா ஓதுவீராக அப்படிங்கிற குர்ஆன் வசனத்தை இறக்கி வைக்கிறான். அண்ணல இருந்து முஹம்மத் அப்படிங்கிற பேர்ல இருந்த அந்த சாதாரண மனிதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு இறை தூதரா மாற்றம் பெறாரு. அல்லாஹ் ஒருவனே, மனிதர்கள் எல்லாரும் சமம், பெண்களுக்கு மதிப்பளியுங்கள் அப்படிங்கிற அவரோட பிரச்சாரம் முழுக்க பரவும் போது அறியாமையில இருந்த அந்த மக்கள் நபிகள் நாயகம் அவர்களை கல்லால அடிக்கிறாங்க, கேலி செய்யறாங்க. ஒரு கட்டத்துல கொலை பண்ற அளவுக்கு வந்தப்போ அப்பதான் நபி அவர்களுக்கு அல்லாஹ் மக்கால இருந்து மதீனாக்கு போகும்படி கட்டளையிடுறான். அப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கால இருந்து மதீனாக்கு போன அந்த பயணம் தான் இஸ்லாமிய வரலாற்றுல ஹிஜ்ரத் அப்படின்னும் அதுல இருந்து தான் ஹிஜ்ரி ஆண்டு அப்படிங்கிறதும் கணிக்கப்படுது. மதீனால நபி அவர்கள் ஆட்சி புரிந்து பிரச்சாரங்களை பண்ணி தன்னை கேலி செஞ்ச அந்த மக்கத்து காபிர்களை படையெடுத்து வந்து வெற்றி கொண்டப்போ நபி அவர்கள் கிட்ட மிகப்பெரிய பலமும் ஆட்சியும் இருந்தப்போ கூட நபி அவர்களை துன்புறுத்தின அந்த மக்கத்து காபிர்களை பார்த்து நீங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டீர்கள் அப்படின்னு சொல்றாரு. தன்னோட கையால கல்லால் அடித்து வாயால கேலி பண்ண அந்த காபிர்கள் நபிகளாரோட சிறந்த குணத்தை கண்டு அதிகமான பேர் இஸ்லாத்துக்கும் வராங்க. அதை தொடர்ந்து நபிகள் நாயகம் தன்னோட ஆட்சியை மதீனால புரிந்து ரோம், பாரசீகம் போன்ற மிகப்பெரிய பேரரசுகளை தன் பக்கம் எடுத்து தன்னோட 63ஆம் வயதுல வீர வரலாற்றையுடைய ஒரு வீரராகவும் இஸ்லாமிய சமுதாயத்துக்கே ஒரு எடுத்துக்காட்டாகவும் முன்மாதிரியாகவும் இஸ்லாமிய வரலாற்றிலேயே ஒரு மிகச்சிறந்த கணவராகவும் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோட வீட்டுல அவர்களோட மடியிலேயே வஃபாத் ஆகிறாரு. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ்.